2025 ஸ்டார்டிங்கில் சில பேர்கிட்டலாம் நல்லா க்ளோஸாக நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருந்தோம். ஆனால் அந்த இயர் முடிய சில பேர் வந்து அப்படியே நம்ம லைஃப்லேருந்து போயிட்டே இருக்காங்க, ரிமூவ் ஆகிட்டே இருக்காங்க. ஏன் அந்த மாதிரி? அதை பற்றிலாம் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைம்மா. தேவன் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதர்களையும் ஒவ்வொரு நோக்கத்திற்காக ஒவ்வொரு திட்டத்திற்காக படைத்திருக்கிறார். சிலரை நம்மோடு வந்து இணைப்பார் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு, சிலரை நம்மளை விட்டு தூரப்படுத்துவார் அவர்களை கொண்டு வேறு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு. அதனால் நீங்கள் இழந்து போன உறவை குறித்து நீங்கள் கவலையே படக்கூடாது. இன்னும் வர இருக்கிற திரளான உறவுகளை குறித்து சந்தோஷப்படுங்கள். பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, தேவன் தமக்கென்று ஒரு கூட்டத்தை வேறு பிரித்து கொண்டு வருகிறார் என்று. அதனால்தான் சிலர் சொல்லுகிறார்கள் நாங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள் என்று. அதனுடைய நோக்கம் என்னவென்றால், ஒவ்வொரு மனிதர்களையும் ஒவ்வொரு நோக்கத்திற்காக ஒரு திட்டத்திற்காக இறைவன் உண்டாக்குகிறார். அந்த பணியை நோக்கி அவரே நகர்த்தி செல்வார். ஆதலால் உங்களோடு நல்ல ஐக்கியமாயிருந்து உங்களை விட்டு தூர போனவர்களை குறித்து கவலையே பட வேண்டாம். அவர்களை விட மிக நல்லவர்கள் உங்களோடு மறுபடியும் இணைக்கப்படுவார்கள். அதை குறித்து சந்தோஷமாயிருங்கள். என் அன்பு உறவுகளே, இழந்து போனதை குறித்து கவலைப்படாமல் நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறதை குறித்து சந்தோஷமாயிருங்கள். நீங்கள் இழந்து போனது கொஞ்சம், பெற்றுக்கொள்ளப் போகிறது மிக அதிகமான நன்மைகளை இறைவன் உங்களுக்கு தந்தருளுவாராக. God bless you.